அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் காம்போ பார்க்கலாம். மைசூர் போண்டா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபாஸ்ட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மைசூர் போண்டா செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அந்த கப்பில் 3/4 கப் எடுத்துக்கலாம். அப்புறமா 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இதோடு சேர்ந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ போண்டாக்கு மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த பதம் வர வரையும் நம்ம தண்ணி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா இல்லாட்டி சோடா உப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. போண்டா அப்போனா தான் நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் சூடேறினதுமே இப்போ நம்ம போண்டாவை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா போண்டா உப்பெல்லாம் ரெடியாகி வந்துட்டுருக்கு. நல்லா செவந்த நிறம் வர வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டியான மைசூர் போண்டா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஸ்டான ஃபாஸ்ட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாமல் இந்த பதத்துக்கு வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டை உரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக ஃபைனலாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு நல்ல கிளறி விட்டுட்டு இந்த சட்னியை நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த போண்டாக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபாஸ்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த காம்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.